அழுது கதறிய முஸ்தபா பாய்க்கு இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள். கதையை முடித்த மொத்த ஆதாரங்கள் 1998 என்ன நடந்தது நான் சொல்றேன் வாங்க. பென்ஷனான தாஹிரா பென்ஷன் கூட வாங்க முடியாது. அடுத்த நொடியே பதிலடி கொடுத்த பேராசிரியர் ஜவாஹிருல்லா அண்ணன் தமீமுன் அன்சாரி. திமுக 5 முறை முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொல்வது நியாயமா? வரலாறு தெரியாத தற்குறிகளுக்கு வெளியானது ஆதாரம். இதற்கே கதறிய முஸ்தபா பாய் விஜய் நடித்த படங்களை என்ன செய்ய போகிறார்? இது மாதிரி இப்போ கரண்ட்ல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாகவும் அந்த பிரச்சனையோட வரலாற்று ஆதாரங்களோட வீடியோ ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மிக முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. உங்களுடைய உம்ரா வணக்கங்களை முழு மன திருப்தியோட செய்யறதுக்கு பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். மக்கா மற்றும் மதினாவில் ஹரமுக்கு மிக மிக அருகில் தங்குமிடம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் சொல்லி பஃபே சிஸ்டத்தில் தரமான உணவு வகைகள். மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், தாயிஃப், பத்ரு, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஹாஜிகளுக்கு எஹ்ராம் ஆடை முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருக்கிறோம். மொத்தத்தில் முழுமையான உபசரிப்போட உங்களுடைய உம்ரா வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தாவேகாவை சேர்ந்த முஸ்தபா பக்ருதீன் அவர் சட்டசபையில சம்பந்தமே இல்லை, அங்க நடந்தது மானிய கோரிக்கை சம்பந்தமான விவாதம் நடக்குது. அதுல சம்பந்தமே இல்லாம தீவிரவாதி சொல்லிட்டாங்க எங்களால வெளியில போக முடியல. எதுக்கு இந்த ஓவர் ஆக்ஷன்? ஒரு சினிமா கூட்டத்தோட சேர்ந்துட்டீங்க, ஓகே. அதுக்கு நீங்களும் சினிமாக்கார மாதிரியா நடிப்பீங்க? என்ன, நான் ஒரு படத்துல கமல்ஹாசன் சொல்லுவாரு, என்ன அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் கொடுக்குறாரு மனுஷன். தீவிரவாதி சொல்றாங்க எங்களால வெளியில போக முடியல அப்படின்னு சொல்லி முஸ்தபா பாய் அந்த இடத்துல அழுது கதறாப்புல. அதாவது நேத்து தான் முஸ்தபா பாய் அவர் எம்எல்ஏ ஆன பிறகு அவருக்கு நேத்து தான் அறிமுக உரை. அப்ப அறிமுக உரை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த தாவேகா கூட்டம் மீண்டும் மீண்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியலை தான் செய்யுது. பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான விஷயங்களை தாவேகா நோக்கி கடுமையான கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகளுக்கு முறையான பதில் இல்லாத போது இதை வேற எங்கேயாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்தபா பாயை இப்போ ஒரு நடிகராக இறங்கி விட்டாங்க. அவர் இறங்கி சம்பந்தமே இல்லாம நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், நான் அவர் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவரான், நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், ஆனா என் சமூகத்தை பார்த்து 5 முறை தீவிரவாதின்னு சொல்லி இருக்கிறாங்க, என்னால வெளியில தலை காட்ட முடியாது, எங்க சமூகமே இப்படி இருக்கு, இந்த திமுக எங்களை 5 முறை தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, இந்த சட்டமன்றத்தில் எங்களை பார்த்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, திமுக அப்படி தீவிரவாதி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி முஸ்தபா பாய் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சாரு. திடீர்னு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பத்தாத குறைக்கு எங்க அக்கா தாஹிரா, இதெல்லாம் என்னத்த சொல்ல போங்க, தாஹிரா ஒரு பக்கம் எந்திரிச்சு எங்களை பார்த்து தீவிரவாதி, முஸ்லிம்களை பார்த்து தீவிரவாதின்னு சொன்ன கூட்டம் தான் இந்த திமுக, உங்களெல்லாம் நாங்க மன்னிக்கவே மாட்டோம், யாரும் உங்களை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த அக்காவும். அப்ப 2 பேரையுமே பிளான் பண்ணி தான் எழுப்பி விட்டுருக்காங்க. 2 இஸ்லாமியர்களை எழுப்பி விட்டு, ஏன்னா இந்த பிரச்சனை போகும்போது சம்பந்தம் இல்லாம பர்வேஸ் அந்த இடத்துல எழுந்திக்கிறாரு, முகமது பர்வேஸ் எழுந்திக்கிறாரு. அப்ப இஸ்லாமியர்களை எழுப்பி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரி திமுக முஸ்லிம்கள் தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, 1995 99 சொல்லிட்டாங்க, 5 முறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம சொன்னா பிரச்சனை முழுக்க இதை நோக்கி டைவர்ட் ஆகும். பரந்தூர் விமான நிலையம் காணா போயிடும். எப்படி காவிரி இஷ்யூ வரும்போது காவிரியை பத்தி பெரிய அளவில் பேசப்படும் போது அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தணும்னு சொல்லும் போது இந்த கூட்டம் சம்பந்தமே இல்லாம டீலிமிட்டேஷனை பத்தி பேசிச்சோ, டீலிமிட்டேஷனுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ, டீலிமிட்டேஷனுக்காக எம்பி கூட்டம் நடத்துனாங்களோ, எப்பா அந்த இடத்துல காவிரி சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் நடத்துன்னு சொன்னா நாங்க டீலிமிட்டேஷனுக்கு எம்பி கூட்டம் நடத்துறோம் அப்படி சொல்லி சம்பந்தம் இல்லாம எப்படி திசை திருப்பினாங்களோ அதே பேட்டர்ல இன்னைக்கு திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இறக்கப்பட்ட நடிகர்கள் இந்த முஸ்லீம் நடிகர்கள், அவங்களை இறக்கி விட்டு இன்னைக்கு திசை திருப்ப பாக்குறாங்க. அப்போ திமுக இப்ப என்ன சொல்றேன், சரிப்பா அன்னைக்கு திமுக முஸ்லீம்களை பார்த்து தீவிரவாதின்னு சொன்னது நியாயமா அப்படின்னு கேட்டா இது வரலாறு தெரியாத தற்குறி நம்புமே தவிர வரலாறு தெரிஞ்சவனோ அரசியல் தெரிஞ்சவனோ அது பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் 1999 என்ன நடந்துன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலங்காலமா ஒரு மித்து ஒன்று சொல்லப்படுது, ஒரு கட்டுக்கதைங்க சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுக முஸ்லீம்களை தமிழ்நாட்டில் முதல்ல தீவிரவாதின்னு சொன்னதே கருணாநிதி, கலைஞர் தான் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேடுகட்ட போய் ஒரு வடிகட்டின போய் ரொம்ப நாளா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திட்டு கிடக்குது, இன்னைக்கு வரைக்கும் அது சுத்திட்டு கிடக்குது. அப்ப இந்த பொய்களுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்களோட பதிலடி கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயோ புத்தகங்கள்ல இருந்தோ எந்த ஒரு மீடியாக்கள்ல இருந்தோ கிடையாது, சட்டமன்ற அவை குறிப்புல
ஒரு எம்எல்ஏ எந்த ஒரு வார்த்தை பேசினாலும், நேத்து முஸ்தபா அழுதாருல, தீவிரவாதம் சொல்லினாங்க அப்படின்னார்ல, அந்த அழுகை நேற்று அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுரும். இந்த மாதிரி அவர் குறிப்பிடக்கூடிய 1999 அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்ட அந்த அவை குறிப்பின் ஆதாரத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படியே சீன் பை சீனா சொல்றேன் உங்களுக்கு. 1999 மார்ச் 23 இந்த சம்பவம் நடக்குது. அதாவது அந்த திமுக 1996 ஆட்சிக்கு வராங்க. 99 பட்ஜெட் கூட நடக்குது. கிட்டத்தட்ட 47 நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது. அப்போ மார்ச் 23 சட்டமன்றம் பட்ஜெட் சம்பந்தமான இந்த விவாதம் வேகமா நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அன்னைக்கு அவையில இருந்த எம்எல்ஏக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. எப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருதோ அதை பத்தி பேசப்படணும். அப்ப இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுக்காக கொண்டு வரப்படுறாங்க என்பது, கோயம்புத்தூர், வேலூர் இது மாதிரியான இருக்கக்கூடிய ஜெயில்களில் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்ட கைதிகள் போலீஸ்களை போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல பேப்பர்ல பெரிய அளவில் செய்தி வருது. செய்தி எப்படி வருதுன்னா, ஜெயில்களில் பட்டாக்கத்திகள் கைப்பற்றப்பட்டுச்சு, பட்டாக்கத்தியை வச்சு போலீஸ் அடிச்சிட்டாங்க, சூப்பரண்ட் அடிச்சிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாங்க, ஜெயில் வார்டன் அடிச்சிட்டாங்க, கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு தீ பத்திக்கிட்டு எரியுது. அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அப்பதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எம்எல்ஏக்கள் கொண்டு வராங்க. கொண்டு வரக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரு? சி ஞானசேகரன் டிஎம்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லி மூப்பனார், காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு மூப்பனார் கட்சி ஆரம்பிக்கிறாரு. மூப்பனாருடைய கட்சியை சேர்ந்த சி ஞானசேகரன் அவர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. சுப்பராயன் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ கட்சியை சேர்ந்த சுப்பராயன் இந்த கவன தீர்மானத்தை கொண்டு வராரு. ராசேந்திரன் பாமகவை சேர்ந்த ராசேந்திரன் கொண்டு வராரு. திருநாவுக்கரசு அன்னைக்கு அதிமுக சார்பில் போட்டிட்டாரு. திருநாவுக்கரசு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. வேலாயுதன் பாஜகவில் இருந்தா அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, வேலாயுதன் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வராரு. இப்படி சில எம்எல்ஏக்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அன்னைக்கு சபாநாயகராக இருந்தவர் பிடிஆர் பழனிராஜன், அவங்க அன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறாங்க. அப்ப இப்படி சபாநாயகர் அன்னைக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க, இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் எந்த எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தார்களோ அவங்க தான் இது சம்பந்தமா பேசணும், மற்ற எம்எல்ஏக்கள் எந்திரிக்க வேணான்றத ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணிடுறாங்க. அப்ப இது சம்பந்தமா பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த ஞானசேகரன் டிஎம்சி கட்சியை சேர்ந்தவர், அவரு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வேலூர்ல சிறை கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள், ஜெயிலர்கள் இவங்க எல்லாரையுமே தீவிரவாத வழக்குகளை கைது செய்யப்பட்டவங்க தாக்கி இருக்கிறாங்களே, இதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது, தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இவங்களெல்லாம் தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டா அங்கேயுமே அவங்களுடைய குற்ற செயல் அடங்கலையே அப்படின்ற விஷயங்களை அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டுட்டு அப்புறம் அவர் கூடுதலாக சொல்றாரு, இந்த மாதிரி பத்திரிகைகளில் சில செய்தி வந்தது, இந்த இவங்க சிறையில் ஜெயிலர்களை காவல்துறை அதிகாரிகளை தாக்கினது மட்டும் இல்லாம அந்த போலீஸோட வீடுகளுக்கு, எந்தெந்த போலீஸ்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட வீடுகளுக்கு ஒரு மஞ்சள் நிற வேன்ல இவங்க ரோந்து பார்க்குறாங்க, அவங்களோட ஃபேமிலியை ரோந்து பார்க்குறாங்க, அதை வீடியோ புகைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஞானசேகரன் இதை பற்றி பேசுறாரு. அப்போதான் சிபிஐ சுப்பராயன் அங்கே எந்திக்கிறாரு. சுப்பராயன் பயன்படுத்தின வார்த்தையால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்குது. சுப்பராயன் சிபிஐ கட்சி சார், இன்னைக்கு அவர் எம்பியா இருக்கிறாரு. அப்போ சுப்பராயன் அவர்கள் அந்த இடத்துல எந்திரிச்சு அவர் பேசாம சொல்றாரு, தீவிரவாதம் எந்த வகையில் வந்தாலும் ஆதரிக்கவே முடியாது, அது எந்த தீவிரவாதம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவே முடியாது. ஆனால் தீவிரவாதி உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு முஸ்லீம் தீவிரவாதி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை அவர் தான் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்துட்டான்னு சொல்றாங்களே, இந்த முஸ்லீம் தீவிரவாதம் உருவாகிறதுக்கு காரணம் இந்து தீவிரவாதிகள். இந்து தீவிரவாதம் தான், அவங்க செஞ்ச அடக்குமுறைகள் அநியாயங்கள் தான் முஸ்லீம்களை இப்படி தீவிரவாத சிந்தனையில உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த இந்து தீவிரவாதம், அதாவது சங்கிகளுடைய இந்த தீவிரவாத செயல்கள், சங்கிகளுடைய மத அரசியலை பத்தி அந்த இடத்துல அவர் பேசிட்டு வெறும் முஸ்லீம் தீவிரவாதம் சொல்றது தப்பு, இது இந்து தீவிரவாதத்தால தான் இப்ப ஏற்பட்ட இவங்க செய்யற அடக்குமுறையால இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாகிறது காரணமாகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுப்பராயன் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. உடனடியா அப்துல் நாசர் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு. முஸ்லீம் லீகோட எம்எல்ஏ அப்துல் நாசர் அந்த இடத்துல எழுந்திரிச்சு, தயவு செஞ்சு இங்க யாருமே முஸ்லீம் தீவிரவாதம், இந்து தீவிரவாதம் அப்படிலாம் மதத்தை குறிப்பிட்டு தயவு செஞ்சு சொல்ல வேணாம், அவங்க ஒரு தீவிரவாத வழக்குகளை கைதானவங்க அல்லது தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, தயவு செஞ்சு மத பேரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அப்துல் நாசர் அந்த இடத்துல பேசுறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய இடத்துல பாஜகவுடைய எம்எல்ஏ வேலாயுதன் அந்த இடத்துல எந்திக்கிறாரு. அவர் பேசுறதுக்கு எந்திக்கிறாரு வேகமா, அவர் ஒரு சங்கி, அந்த கால சங்கி, வேகமா எந்திக்கிறாரு. உடனே சபாநாயகர் என்ன சொல்றாரு, நீங்க உட்காருங்க அப்படின்றாரு. நான் எல்லாம் அப்படியே அவை குறிப்பில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு சீன் பை சீன் சொல்றேன். இவர் வேலாயுதன் எந்திக்கிறாரு, உட்காருங்கன்னு சொல்லி அன்னைக்கு பிஜேபி எம்எல்ஏ உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐ கணேசன் எந்திக்கிறாரு. ஐ கணேசன் அன்னைக்கு பாமகவுடைய எம்எல்ஏ. ஐ கணேசன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு ஜெயில் எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு சிறை வெளியில குற்றம் செஞ்சவங்களுக்கு உள்ள சிறையில தண்டனை கொடுக்கப்படணும், வெளியில தீவிரவாத வழக்குகளை கைது செய்யப்பட்டவங்களுக்கு உள்ள அது தண்டனையா மாறணும். ஆனா அந்த தீவிரவாத வழக்கு உள்ளேயுமே இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு, உள்ளேயுமே குற்ற செயல் மோசமா நடந்துட்டு இருக்கு.
உள்ள பட்டாக்கத்தி கிடக்குது, செல்போன் கிடக்குது, கிட்டத்தட்ட ஒரு சொகுசு பேருந்து மாதிரி இல்லை இன்னைக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி இப்படி இருந்தா எப்படி ஒரு குற்றவாளிகள் திருந்துவாங்க? அப்ப அது ஜெயில் தண்டனைக்கான இடம் இல்லாம அது ஒரு சொகுசு அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கேன்னு சொல்லி பாமகவுடைய எம்எல்ஏ அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏ திருநாவுக்கரசு அந்த இடத்துல எந்திக்கிறாரு. திருநாவுக்கரசு எந்திரிக்கும் போது இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர் திருநாவுக்கரசு அன்னைக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி பத்திரிகைகள் வரக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்த்தேன், சிறை காவலர்கள் தாக்கப்படுறதா சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே இது வந்து ஒரு உண்மையாவே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல தீவிரவாதம் இந்த விஷயத்துல இது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீவிரவாதமா இருந்தாலும் அது மன்னிக்க முடியாது. அது கண்டிப்பா தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அதனால இந்த இடத்துல வந்து அரசு ஒரு விஷயத்தை இன்னைக்கு கையாளணும். அரசுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. மற்ற வழக்குகளை கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் யாரு, தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை கவர்மெண்ட் கிட்ட ஒரு டேட்டாவை கேட்கிறாரு. அதுக்கப்புறமா தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்டவங்க எந்தெந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க அப்படின்ற டேட்டா உங்க கையில இருக்குதா? சரி, ஓகே. இப்ப தீவிரவாத வழக்குகளை கைதானவன்னு சொல்றீங்க, அவங்களாம் உண்மையாவே குற்றம் செய்தவர்களா அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களா? ஏன்னா எந்த ஒரு அப்பாவியுமே இந்த இடத்துல தண்டனைக்கு உட்படுத்திடக்கூடாது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சு அப்படியே செஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு அமைப்புக்கோ தீவிரவாத குற்ற பின்னணிக்கோ தொடர்பு இல்லாதவங்கள எந்த ஒரு வழக்கிலுமே அப்பாவியை தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த டேட்டாவெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறாரு. கேட்டுட்டு திருநாவுக்கரசு அவர்கள் அன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அதனால இன்னைக்கு பத்திரிகையில வந்து மற்ற சிறை தண்டனை கைதிகள், தீவிரவாத வழக்கு கைதிகள், இவங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு ஒரு செய்தி வருது. போலீஸுக்கும் தீவிரவாத வழக்குகள் கைதானவங்களுக்கும் சண்டைன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அப்படி ஆளாளுக்கு ஒரு செய்தி இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்ம எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு டீம் ஒன்று ஏற்பாடு செய்யணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஏற்பாடு செஞ்சு அதுக்கு பத்திரிகையாளர்களை கூட சேர்த்துக்கணும். முக்கியமான பத்திரிகையாளர் கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா ஜெயிலுக்குள்ள போலாம். இருக்கக்கூடிய ஜெயில எல்லாத்துக்கும் போவோம். கோவை மத்திய சிறை, வேலூர் சிறை, இங்க சென்ட்ரல் ஜெயிலு எல்லாத்துக்கும் போவோம். போய் அங்க போய் என்ன நடக்குதுன்றது உண்மையா போய் கைதிகள்கிட்ட போலீஸ்கிட்ட போய் நம்ம போய் விசாரிப்போம். உண்மை என்னன்றது நம்ம கண்ட ஆராயலாம் சொல்லி இதுக்கு ஒரு தீர்வுமே அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வேலாயுதன் அங்கதான் பிஜேபி எம்எல்ஏ அந்த இடத்துல எந்திக்கிறாரு. அவர் தன்னுடைய சங்கி சித்தாந்தத்தை அந்த இடத்தை திணிக்கிறாரு. வேலாயுதன் அவருடைய ஸ்பீச் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஜெயிலில் ஆயுதம் கைப்பற்றப்பட்டது, மோசமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லுது. இந்த மோசமான ஆயுதங்கள் போலீஸ் அனுமதி இல்லாம எப்படி உள்ள போயிருக்கும்? ஒரு ஆயுதம் வெளியில இருந்து உள்ள போயிருக்குன்னா அப்ப போலீஸ் அனுமதி இல்லாம அது உள்ள போயிருக்குமா? அப்ப போலீஸ் அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டோட்டலா கவர்மெண்ட் மேல பிளேம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேலாயுதன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்பராயன் சொன்னாரு, இந்து தீவிரவாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதனால எல்லா மதத்திலையுமே வந்து தீவிரவாதிகளோ குற்ற வழக்கு உள்ளவர்களோ எல்லா மதத்திலும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நீங்க இந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. அவரோட அர்த்தம் என்னன்னா, முஸ்லீம் தீவிரவாதி கூட சொல்லிக்கலாம், ஆனா இந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழிபாட்டிற்கான பெயர் அல்ல. மதம் என்பது சைவம், வைணவம், பௌத்தம், இதுதான் மதமே தவிர இந்துன்றது மதம் இல்ல, அது எந்த ஒரு வழிபாட்டையுமே குறிக்காது. அதனால நீங்க லாஜிக்கா யோசிச்சா கூட இந்து தீவிரவாதின்னு சொல்றது ஒரு இலக்கண பிழையாயிரும், அந்த வார்த்தையை சொல்றது தவறு இல்லைன்னு சொல்லி அந்த இந்து தீவிரவாதின்னு சுப்பராயன் சொன்னதால அதை பத்தி ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுத்து முடிச்சு அதுக்கடுத்து தான் சங்கியோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சமயத்துக்காக கொலை செய்யறேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. யாரு? இஸ்லாமியர்களா இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு, இவங்களா சமயத்துக்காக மதத்துக்காக கொலை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க, கொலை செஞ்சுட்டு கோஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது சுப்பராயன் அந்த இடத்துல எந்திக்கிறாரு. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்பராயன் எந்திரிக்கும் போது உடனே வேலாயுதன் என்ன சொல்றாரு, நீங்க உட்கார நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க அப்படி சொல்லி அவர் உட்கார சொல்லிடுறாரு. திரும்பவும் இந்த சங்கி எம்எல்ஏ திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என் மதம் தான் புனிதமானது, நான் என் மதத்துக்காக கொலை செய்யறேன், என் மதம் நான் கொலை செஞ்ச இந்த கொலை புனிதமானது, நான் இதை கடவுளுக்காக செய்யறேன், மதத்துக்காக செய்யறேன் அப்படிங்கிறாங்க பாருங்க. இதுதான் மோசமானது. ஆனா மற்ற மதத்தை சேர்ந்த யாருமே வந்து எல்லா மதத்திலையும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, மற்ற மதத்தை சேர்ந்த யாருமே நான் என் மதத்துக்காக செய்யறேன், இந்த கொலை புனிதமானதுன்னு சொல்லி சொல்லல. ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும்தான், அவர் இஸ்லாமியன்ற வேர்டை பயன்படுத்தலே தவிர அவர் இஸ்லாமியர்கள் குறிப்பிச்சுதான் சொல்றாரு. ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும் மதத்துக்காக இந்த கொலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்துல இந்த மதத்துல பிரச்சனை இருக்குதா, மத தலைவர்கள் இப்படி தப்பா உண்டாக்குறாங்களா, இதுக்கு பின்னணி எல்லாம் என்ன இருக்கு, எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கி சித்தாந்தத்தை அழகா அந்த இடத்துல உள்ள திணிச்சு விட்டாப்ல. இங்கதான் ஹீரோ என்ட்ரி. அங்கதான் கலைஞர் எந்திக்கிறாரு. கலைஞர் எந்திரிச்சு ஒரு அருமையான பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு முஸ்தபா பாய் முஸ்தபா பாய் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. கலைஞர் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? தற்கூரி கூட்டம் இன்னைக்கு சுத்திட்டு கிடக்குது. கலைஞர் தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு, முதல்ல கலைஞர் தான் தீவிரவாதின்னு சொன்னாரு, ஒரு பைத்தியக்கார கதையை சொல்றானுங்கள, அந்த பைத்தியக்கார பசங்களை அதை பாருங்க. கலைஞர் அன்னைக்கு என்ன, கலைஞர் ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லல, முஸ்லீம் தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கலைஞர் பயன்படுத்தவே இல்லை. கலைஞர் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாரு?
அவர் வந்து பிஜேபி எம்எல்ஏ அங்க சொல்றாரு, மதத்துக்காக முஸ்லீம்கள் தான் கொலை செய்யறாங்க, அது மதத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கும் போது அப்ப கலைஞர் எந்திரிச்சு சொன்னாரு, எப்ப மத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மதத்துக்காக செய்யல, முஸ்லீம்கள் மட்டும்தான் மதத்துக்காக செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றியப்பா, பாபர் மசூதி அடிச்சாங்களே அது மதத்துக்காக இடிக்கலையா? ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் போய் அந்த 400 ஆண்டு கால வரலாற்று அடையாளமா இருந்த பாபர் மசூதியை போயிடுச்சாங்களே அது மதத்துக்காக செய்யாம வேற எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு கலைஞர் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தை பேசினாரு. டோட்டலா அங்க டம்ம 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 டம்மன் மேஜை தட்டப்படுது. இதுவுமே அவை குறிப்பில் அப்படியே இருக்கு. கலைஞர் வந்து இப்படி சொல்றாரு, பாபர் மசூதியை மதத்துக்காக தான் இடிச்சாங்க அப்படின்னு கலைஞர் குறிப்பிடுகிறார். மேசை ஒளி சத்தமாக கேட்கிறது அப்படின்னு அவை குறிப்பில் இருக்கு. டப்ப டம்ம டம்ம டம்மன் டோட்டல் எம்எல்ஏக்கள். ஏன்னா அன்னைக்கு திமுக வரலாறு காணாத மெஜாரிட்டியில் அன்னைக்கு ஜெயிச்சாங்க. அப்பதனால ஒட்டுமொத்தமா அன்னைக்கு அவையில் அன்னைக்கு கைத்தட்டப்படுது. அதுக்கப்புறமா வேலாயுதம் பாஜக எம்எல்ஏ அந்த இடத்துல எந்திக்கிறாரு. இல்ல பாபர் மசூதி இடிச்சதை எங்க தலைவர்களே சிலர் கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், பாபர் மசூதி அப்படிங்கிறது வந்து அது ஒரு தொழுகை நடத்தக்கூடிய இடம் இல்ல, அது வந்து பாபருடைய ஒரு நினைவு சின்னம் தான். பாபர் வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி அந்த ராமர் கோயில் இருக்க இடத்தை இடிச்சிட்டு, அந்த ராமர் கோயில் இருக்க இடத்தை இடிச்சுட்டு அன்னையிலேருந்து இந்த கதையை ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதான் இன்னைக்கு நீதிமன்றம் கூட சொல்லிச்சு, எந்த கோயிலை இடிச்சுலாம் பாபரை இடிச்சிட்டுலாம் அங்கே மசூதியை கட்டலன்றது நீதிமன்றம் ஆதாரம் இன்னைக்கு உறுதி செஞ்சிருச்சு. அப்போ அவர் சொல்றாரு, பாபர் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி அந்த கோயிலை ராமர் கோயிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டினாரு, அது ஒரு நினைவு சின்னம் தானே தவிர அது மசூதி இல்ல. ஒரு மசூதினா 2 மினராக்கள் அந்த இடத்துல இருக்கணும். வேலாயுதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு மசூதினா 2 மினரா இருக்கணும், பாபர் மசூதியில 2 மினரா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மசூதினா மினரா இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல. பாபர் மசூதியில பெரிய குப்பாவே இருக்கும், எல்லாத்தையும் தான் ஒட்டுமொத்தமா இடிச்சு நவுத்திட்டீங்களே. அப்ப இதெல்லாமே அந்த இடத்துல குறிப்பிட்டுட்டு அது உள்ள யாருமே தொழுகை நடத்தல, அது ஒரு பாலடைஞ்சு போய் ரொம்ப பாலடைஞ்சு பாம்பும் கிரும்புமா ரொம்ப மோசமா பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம், அதனாலதான் அது இடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வேலாயுதம் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. திரும்பவும் ஹீரோ என்ட்ரி. கலைஞர் திரும்பவும் எந்திக்கிறாரு. வேலாயுதம் அவர்களே, அங்க பாபர் மசூதி பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம், அதுக்குள்ள பாம்பு இருக்கு, தேள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி இடிக்கல, அது முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலன்றதுக்காக தான் இந்த சங்கி கூட்டம் இடிச்சிச்சு. அங்கேயும் கலைஞர் முஸ்லிம்களுக்காக தான் பேசுறாரு, பாபர் மசூதிக்காக தான் கலைஞர் பேசுறாரு. அது பாபர் மசூதின்றதுக்காக முஸ்லிம்களோட வழிபாட்டு தலம் சொல்லி தான் இடிச்சாங்களே தவிர அது பாலடைஞ்சு போல ஒரு கட்டடம், பாம்பு தேள் இருக்குன்னு சொல்லி இடிக்கல. கலைஞர் அங்க சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு வார்த்தை என்னன்னா, இஸ்லாமிய பேரரசாக விளங்கிய பாபர் என்ற காரணத்துக்காக இடிக்கப்பட்டது அப்படி சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கலைஞர் திரும்பவும் சொல்றாரு, ஒருவேளை பாலடைந்த கட்டடம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நீங்க இடிக்கணும் அப்படி இருந்ததா, அப்ப பாலடைஞ்ச கட்டடத்தை இடிச்சிட்டீங்க, ஓகே. அப்போ இன்னைக்கு நீங்க உங்க பாஜக அரசு தான் நீங்க ஒன்றியத்தில் ஆட்சி செய்து, அப்போ உங்க பாஜக அரசு அங்க கட்டடம் கட்டி கொடுக்க வேண்டியதானே, புது மசூதியை கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கலைஞர் திரும்பவும் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்கிறாரு. திரும்பவும் மேதைகள் தட்டப்படுது. இப்படி இந்த விவாதம் சிறை கைதிகள் சிறை காவலர்கள் சம்பந்தமான இந்த விவாதம் எங்கெங்கெங்கயோ போகும்போது இப்ப சபாநாயகர் பிடிஆர் பழனிராஜன் அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சிறிய பிரச்சனை இது ஒரு தத்துவ விஷயமாவோ ஒரு பெரிய ஒரு விவாதமா எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதனால இப்பேற்பட்ட நேரத்தில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்ராயனோ பிஜேபி எம்எல்ஏ வேலாயுதனோ நீங்க வெளியில போய் எங்க விவாதத்தை மேடையில் போய் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அப்துல் நாசர், நிஜாமுதீன் அவர்கள், ஜேஎம் ஆருன் அவர்கள், இவங்களாம் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் அங்கே எந்திக்கிறாங்க. அப்போ சபாநாயகர் அவங்களை அங்கே ஆஃப் பண்றாரு, உங்களுக்கு பேச அனுமதி இல்லை. ஏன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது ஆரம்பத்தை சொல்லிட்டேன், யாரெல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்களோ அவங்க தான் பேசணும்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நீங்க பேச அனுமதி இல்லை, உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சுறாரு. இதுவுமே அவை குறிப்பில் அப்படியே இருக்கு. இந்த கேப்ல அந்த இடத்துல ஒரு சின்ன காமெடி நடக்குது. அழகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு, அது பாபரால கட்டப்பட்டது சொல்றாங்களே, அது பாபர் கட்டல, பாபருடைய படை தளபதி கட்டினாரு அப்படி சொல்லி திரும்ப கான்வர்சேஷன் எங்கெங்கயோ போச்சு. அப்போ துரைமுருகன் அவர்கள் அவர் எந்திரிச்சு சொன்னாரு, ஏன்பா இப்படியா ஆளாளுக்கு பேசிட்டு போனா அப்புறம் படை தளபதி கட்டல கொத்தனார் தான் கட்டினாரு சொல்லி போமைப்பான்னு சொல்லி துரைமுருகன் அவருடைய ஸ்டைன்ல அந்த நக்கலா அந்த விஷயத்தை சொல்லி இப்படி கான்வர்சேஷன் எங்கெங்கயோ போச்சு. ஓகே, இப்போ இறுதியா மேட்ருக்கு வருவோம். இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் எந்திக்கிறாரு, அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ உள்ள வராரு. அவருமே எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி வேலூர் ஜெயிலில் கோவை ஜெயிலில் குண்டு வழக்குகளில் கைதானவங்க, கோவை குண்டு வழக்கில் கைதான கைதிகள், இவங்களுக்கும் போலீஸுக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இது ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த இடத்துல இந்த மாதிரியான தீவிரவாதிகளோட செயல்பாடுகளை உண்மையாகவே கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஏற்பாடு செஞ்சு உண்மையாக உள்ள போய் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல முஸ்லீம் கிறிஸ்தவர் இந்து அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கருத்தை சொல்றாரு. ராசேந்திரன் பாமகவுடைய எம்எல்ஏ அவருமே அதே மாதிரியான ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஆளாளுக்கான கருத்து சொல்லும் போது இப்ப சபாநாயகர் சொல்றாரு, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே நீங்க பேசலாம் அப்படின்னு பேசும்போது